மக்கள் அதிகார மீடியா சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. பங்களாதேஷில் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்குது. பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இது நம்ம செய்திகளை பார்த்துருக்க முடியும். என்ன பிரச்சனை, எதனால் ராஜினாமா பண்ணாங்க, எதனால் நாட்டை விட்டு ஓடி போனாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. பங்களாதேஷில் ஆளுங்கட்சி முன்னெடுத்த திட்டத்தால் தான் அங்குள்ள இளைஞர்கள் மிகவும் கொந்தளிப்புக்குள்ளாயிருக்காங்க. அதனால் ஆட்சியோட உயர் பீடத்தில் உள்ள அனைத்து மட்டங்களையும் இளைஞர்கள் சூறையாடி இருக்கிறாங்க. அதாவது நாட்டோட பாராளுமன்றத்துக்குள்ளேயே நுழைஞ்சி பிரதமரோட இல்லத்துக்கும் போயிருக்கிறாங்க. நாம் இவ்வளோ காலம் வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் இருந்திருக்கோம். ஆனால் இவங்க இவ்வளோ உல்லாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்த பொருட்கள் அத்தனையுமே அடித்து சூறையாடி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பிரதமரோட உடைமைகள்லாம் இப்போ தனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ ஏன் இந்த வன்முறை, எதற்காக இந்த கலவரம்? இப்போ பங்களாதேஷோட வரலாறை கொஞ்சம் முன்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் நாட்டிலேருந்து தான் 1971 வங்கதேசம் தனி நாடாகவே உருவெடுக்குதுங்க. 1970 கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த அன்றைய வங்கதேசம் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பாகிஸ்தானோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஆனால் மக்கள் தந்த இந்த தீர்ப்பை பாகிஸ்தான் கொஞ்சம் கூட மதிக்கலை. அதை மறுத்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானை கைது பண்ணுது பாகிஸ்தான் அரசு. இதுக்கு எதிராக அங்கே உள்ள மக்கள் போராடுறாங்க. எப்படின்னா, எங்களுக்கு தனி நாடு வேணும், அதாவது கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாக பிரிக்கப்படணும் அப்படின்ட்டு போராடுறாங்க. இதை நசுக்கிறதுக்கு மேற்கு பாகிஸ்தான் இராணுவ தாக்குதலை தொடுக்குதுங்க. இதை இந்திய இராணுவம் தலையிட்டு முறியடிக்குது. இதில் இந்தியாவோட இராணுவ உளவு பிரிவான ரா அமைப்பு வழிகாட்டுதல் கீழே முக்தி வாகினி அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. அந்த அமைப்பு வங்கதேச இளைஞர்களுக்கு பயிற்சி தந்து போராட்டத்தை தீவிரப்படுத்துது. இதுதான் 1971 வங்கதேசம் ஒரு தனி நாடாக உருவெடுக்குது. அப்போ அதோட தந்தையா யாரை பார்க்குறாங்க அப்படின்னா, முஜிபுர் ரஹ்மானை பார்க்குறாங்க. 5 ஆண்டுகள் வங்கதேசத்தை வழிநடத்துகிறாரு முஜிபுர் ரஹ்மான். அவரை இராணுவம் கொலை பண்ணுது. நேற்று நடந்த போராட்டத்தை கூட நாம் பார்த்துருப்போம். முஜிபுர் ரஹ்மானோட சிலையை போராடுகின்ற இளைஞர்கள் அடித்து நொறுக்குறாங்க. ஏன் ஒரு நாட்டுடைய தந்தையாக இருந்தவருடைய சிலையை அடித்து நொறுக்கணும்? வங்கதேசத்தோட தந்தையாக கொண்டாடப்பட்ட முஜிபுர் ரஹ்மானோட மகள் தான் நேற்று ராஜினாமா பண்ண ஷேக் ஹசீனா. அவாமி லீக்கோட தலைவராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா ஒரு நிரந்தர பிரதமராகவும் வங்கதேசத்தில் இருக்க விரும்புகிறாரு. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சிறையில் அடைச்சிட்டு ஒரு கேலிக்கூத்தான ஒரு தேர்தல் நடத்தி ஒரு போட்டிக்குனே ஆள் யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு பிரதமராக அரியணையில் மீண்டும் ஏறுறாரு. அதன் பிறகு தன்னோட கட்சியில் இருக்கவங்க பலனடைகிற வகையில் 1971 சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளோட வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடை கொண்டு வர சட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்கிறார். இது முழுக்க அவாமி லீக் கட்சிக்கு ஆதரவானது என்ற விமர்சனம் இளைஞர்களால் எழுப்பப்பட்டு தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. 2018 முன்னெடுக்கப்பட்ட இந்த இடஒதுக்கீடு அமலாக்கங்கிறது 5% என்ற வரம்பா நீதிமன்றத்தால் சுருக்கப்படுதுங்க. இப்போ அதாவது இந்த 2024 மீண்டும் 30% இடஒதுக்கீட்டை கொண்டு வர வகையில் கட்சி செயல்பட்டதோட விளைவு தான் இளைஞர்கள் இந்த அளவுக்கு கொந்தளித்து போராடுறதுக்கு காரணமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மக்கள்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகும் இந்த போராட்டம் இந்த எழுச்சி வங்கதேசம் முழுக்க பரவுதுங்க. அது தலைநகரில் மட்டும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குழுமி போராடுறாங்க. இளைஞர்களோடு இணைந்து போராடுற இளைஞர்களும் மக்களும் நாட்டை ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் வழிநடத்தி நாசமாக்குற தீய சக்தியாக தான் ஷேக் ஹசீனாவை மதிப்பிடுறாங்க. இப்படி ஒரு அரசியல் சூழலோட விளைவாக தான் இதற்கெல்லாம் வழிகோலியவராக இருக்கக்கூடிய, இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியவராக தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மக்களால் பார்க்கப்படுறாரு, இல்லை இளைஞர்களால் பார்க்கப்படுகிறார். அதனால தான் அவருடைய சிலைகள் கலவரக்காரர்களாகவும் இல்லை கிளர்ச்சியாளர்களாகவும் அடித்து நொறுக்கப்படுது. அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இராணுவத்தை ஏவி அதிகாரத்தில் எவ்வளோ காலம் நீடிக்க முடியாதுங்க. இராணுவத்தை ஏவி போலீஸை களம் எதிர்ப்புகளை நசுக்கி சர்வாதிகாரம் செஞ்சால் ஒரு கட்டத்தில் மக்கள் எழுச்சியால் இது போன்ற சர்வாதிகார கும்பல் வீழ்த்தப்படுவது உறுதி என்பதற்கு பாகிஸ்தானு, இலங்கைலாம் நம்ம கண்ணு முன்னாடி உள்ள ஒரு உதாரணமாக இருக்குதுங்க. இது போல் ஏராளமான உதாரணத்தை நம்மளால் சொல்ல முடியும். இப்போ வங்கதேசத்தோட நிகழ்வும் அப்படி தான் அமைஞ்சிருக்குது. சர்வாதிகாரி ஷேக் ஹசீனாவை இராணுவமும் கைவிட தொடங்கிவிட்டது. இப்போ இவ்வளவு காலம் வங்கதேசத்தை சுரண்டி பிழைத்து கொண்டிருந்த கார்ப்பரேட் எஜமானர்கள் இதெல்லாம் பார்த்து சும்மாவாக இருப்பாங்க? நேற்று வரை ஹசீனாவை பயன்படுத்தி வங்கதேசத்தோட உழைப்பு சந்தையை சூறாடிட்டு இருந்தவங்க இனிமே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கலிதா ஜியாவை ஆட்சியில் அமர்த்தி இந்த எழுச்சியும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தமது சுரண்டலை தொடரவே செய்வாங்க.
இவ்வளவு காலம் விசுவாசமாக இருந்த ஹசீனாவுக்கு ஐரோப்பிய நாட்டில் அடைக்கலம் தந்து ஏதாவது பென்ஷனும் தருவாங்க. இதெல்லாம் பல காலங்கள் பல நாட்டில் நடந்த சம்பவம் தாங்க. எதிர்காலத்தில் கடிதா ஜியாவுக்கும் இது போல் ஒரு சம்பவம் நேருது அப்படின்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் ஷேக் ஹசீனாவை களை இறக்க போகிறாங்க. எப்படி பாகிஸ்தானில் இந்த அரசியல் நடக்குதோ அதே நிகழ்வு தான் பங்களாதேஷில் கூட நடக்குங்கிறது இப்போ உள்ள கண்ணு முன்னாடி உள்ள உதாரணமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சி இடைக்கால அரசாக இந்தியாவுக்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹசீனாவோட எஜமானர்களாக இந்திய ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ தப்பிச்சு போன ஹசீனா கூட டெல்லியில் தான் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ இங்கே உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்து மதவெறியர்கள், அதாவது காவி ஃபாசிஸ்ட்டுகள் மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த கலவரத்தை பயன்படுத்தி கொண்டு வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதா புரளியை கிளப்பி இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் மீது மதவெறி தாக்குதலை தீவிரப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வங்கதேசத்துலேருந்து 1 கோடி இந்துக்கள் விரட்டப்படுறாங்கன்ற செய்தியும் சங்கிகள் கசிய விட்டுருக்காங்க. அதாவது அது ஒரு ரூமர், அதை கசிய விட ஆரம்பிச்சிருக்காங்க. குறுகிய அரசியல் நலனுக்காக, மேலாதிக்க வெறிக்காக மக்களை பலி கொடுக்க பாசிஸ்டுகள் எந்த காலத்துலையும் தயங்கினது கிடையாதுங்க. இதை எச்சரிக்கையாக கண்காணித்து முறியடிக்க வேண்டிய கடமை ஜனநாயகத்தை நேசிக்கிற அனைவருக்கும் உள்ளது. நாம் விழிப்போடு இருந்து செயல்படணும். பாசிஸ்டுகளை, சர்வாதிகாரிகளை தனிமைப்படுத்தணும் என்பதை சொல்லி முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.